Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு chicken gravy பார்த்துடலாம். Sunday மெனுல chicken gravy and mutton biryani வாங்க பார்க்கலாம். நம்ம first whole spices போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. whole spices போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இந்த அரைச்சு வச்சிருக்கிற இது एक्चुअली சின்ன வெங்காயம் தான் மோஸ்ட்லி போட்டுருக்கேன். சின்ன வெங்காயம் லைட்டா ஒரு 1-2 அரைச்சதை நம்ம எண்ணெய்க்குள்ள போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு நல்லா டேஸ்ட் வரும். அதனால நம்ம சின்ன வெங்காயம் ஆயிலில் போட்ட சின்ன வெங்காய பேஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் ஆயிலில். அது அப்படியே சைடில் இருக்கும் போது நம்ம மட்டன் பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதில் வந்து நம்ம ஹாஃப் கீ அண்ட் ஹாஃப் எண்ணெய் ஊற்றணும். ஸோ நான் இப்போ ஆயில் எடுத்துக்கிறேன். ஆயில் கம்மியாக யூஸ் பண்ணுறவங்க அவங்களுக்கு தேவையான ஆயிலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ வந்து பாதி கீ பாதி ஆயில். ஸோ நம்ம வந்து கீ ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ இந்த இது கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்கு இதை கலரி விட்டுட்டு அப்படியே மறுபடியும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு ஆயில் சூடாயிடுச்சு. இதில் வந்து நம்ம ஹோல் ஸ்பைசஸை போட்டுக்கலாம். பே லீஃபு, நம்மளோட பிரியாணியோட இலை அதெல்லாம் போட்டுக்கலாம். பட்டை அதெல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்கு இது கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இதில் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சில்லி கொஞ்சம் கீரி போட்டுக்கலாம். கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா இந்த ஆனியனோட மிக்சர் வந்து நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை ஊற்றிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை இதுக்குள்ளே ஊற்றிட்டோம். அது கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். மீன்வைல் வந்து இங்கே மட்டன் பிரியாணிக்கு வந்து ஆனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். ஸோ அது மட்டும் நடுவில் நம்ம வந்து கிளறிக்கலாம். எப்படி இது நல்லா கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கிரேவியோட மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு, எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு. அதனால இதுக்குள்ளே இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த மசாலாவில் இந்த கழுவி வச்ச சிக்கன் போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டேன். இப்போ இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். அந்த ஆயிலே வந்து இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆக விடலாம். அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம். பிரியாணியோட வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதுக்குள்ள ஸோ நான் இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். இப்போ நான் வந்து நல்லா கலரி விட்டுக்கிறேன். நல்லா கலரி விட்டுட்டு எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பச்சை வாசனை லைட்டாக போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கருகாமல் பார்த்துக்கணும். கூடயே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மின்ட் லீஃபை வந்து நல்லா புழிஞ்சு போட்டுக்கலாம். இதுக்குள்ளே நல்லா கலரி விட்டுக்கலாம். மட்டன் பிரியாணி பண்ணுறதுனால ஆல்ரெடி அதுலேயும் ஆயில் இருக்கும் கொழுப்பில். ஸோ அதனால நான் கம்மியாக தான் ஆயில் போட்டிருக்கேன். இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கலாம் மறுபடியும். ஏன்னா நம்மளுக்கு மசாலா எவ்வளோ வேகுதோ, எவ்வளோ மசாலா நல்லா ஃப்ரை ஆகுதோ அதுபடி தான் நம்மளுக்கு பிரியாணியோட டேஸ்ட் வரும். இது லைட்டாக அடி பிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதுக்குள்ள மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிளகாத்தூள் ஒரு 2 கரண்டி போட்டுக்கலாம். அடி பிடிக்கும் போது நம்ம வந்து எண்ணெயிலே வந்து இந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் எந்த பிரியாணி மசாலா யூஸ் பண்ணுறீங்களோ அது கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். இந்த ஹோல் ஸ்பைசஸ் போட்டதுனால ரொம்ப போடணுன்ட்டு அவசியம் இல்லை. சில பேருக்கு ரொம்ப ஹோல் ஸ்பைசஸோட ஸ்மெல் பிடிக்காது. ஸோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை
மாடிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நல்லா கலரிக்கலாம். கலரி விட்டுட்டு இப்போ நம்ம இந்த டொமேட்டோவை வந்து பெருசு பெருசாக கட் பண்ணி இருக்கிற டொமேட்டோவை வந்து நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் இதை வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகும். இதை வந்து நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதோட மிக்சர் வந்து நல்லா இப்போ வெந்துட்டுருக்கு. கர்டெல்லாம் போட்டு இந்த மட்டன் போட்டுட்டு ஒரு கரெக்டான ஸ்டேஜில் இருக்கும். இப்போ நம்ம இதில் மட்டன் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மட்டன் ஆட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே இந்த ஜூஸ் எல்லாம் வந்து நல்லா மட்டனுக்குள்ளே போகணும். நான் வந்து தண்ணி ஊற்றிட்டேன், வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன். நான் வந்து ஒரு 3 அளவுக்கு ஜீரக சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அதுக்கு நான் ஒரு 5/4 தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதி வரணும். கொதி வந்தோன்னா உப்பு காரத்தை பார்த்துட்டு நம்ம ரைஸ் போட்டுட்டு தம் வச்சிடலாம். சிக்கன் கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து காரம் வந்து மைல்டாக தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வேணும்னா நம்ம பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன், உப்பு காரமெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த ரைஸை வந்து நான் இதில் ஆட் பண்ணிவிட்டு தம் போட்டுடலாம். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பெப்பரெல்லாம் போட்டுட்டேன். சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டேன். இப்போ வந்து அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். சைடில் வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம அரிசி போட்டாச்சு. ஸோ லைட்டாக கலரி கொடுத்துட்டு அது அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆனோன்னா நம்ம வந்து தம் போட்டுடலாம். இப்போ நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். ஆயிடுச்சு. இப்போ நான் திறந்து பார்க்க போகிறேன். நல்லா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. ஓகே, பாருங்கள் இப்படி நல்லா வந்துருக்கு. ஸோ நம்ம மட்டன் பிரியாணி ரெடி. இதில் வேணால் நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம் மேலே. இதுதான் இன்றைக்கிட்ட மெனு. மட்டன் பிரியாணி, ஜீரக சம்பா மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, அப்புறம் ரைத்தா. இந்த சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.